என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு, என்னையா 3 மொழி, என் ஊரில் குழந்தைகள் 10 மொழி படிக்கணுங்கிறார். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்களான்னு தெரியல, சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதென்ன 1 மொழி 2 மொழி படிக்கிறது, 10 மொழி படிக்கணும் ஆந்திராவில். ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும். உலக மொழிகள் நான் கற்றுக் கொடுக்குறேன். அவங்க அதனால தான் சத்திய நடையிலிருந்து பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல. இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊர் விட்டு வெளியே போயிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாங்க. அடுத்து ஆந்திராக்காரன் அந்த இடத்தை பிடிப்பான். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார். நாம் இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசி கொண்டிருக்கின்றோம். எப்படி நம்ம உலகத்தை ஆளுவோம்? இதையெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும். ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமாக சொல்கிறார். எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்னா, பள்ளி கல்வியை ஆங்கிலத்தில் மாற்றிட்டு போயிட்டார். நான் இன்னைக்கு 10 மொழியில் மாற்ற முயற்சிக்குங்கிறார். இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். இவங்க மொழியை வச்சு இல்லை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை. மக்கள் அதுக்கு ஓட்டே போடல. அடுத்து என்ன சட்டை போடணும்னு சொல்லுவாங்களா? நம்ம எல்லாரும் காலையில் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும், கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா? இல்லை காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்ணும் அவங்க சொல்லுவாங்களா? இல்லை எந்த விதமான வண்டி ஓட்டணும், பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காரணும்னு சொல்லுவாங்களா? அதே போல தான் இருக்குது. 3வது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதே போல தான் இருக்குது. பக்கத்தில் ஆந்திராவில் 10 மொழி என்று பேசி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியலை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியலைங்க. இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல்.